வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிகோம். இது வந்து நேமிங் ரியாக்ஷன் சீரீஸ் டே லெவல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்டிஹைடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்டலிஸ்ட் எது அப்படின்னா ஸ்டானஸ் குளோரைட் ப்ளஸ் HCl. ஸோ உங்கள் ஏபிசி டைப் கொஷினில் ரீஏஜென்ட்டாக ஸ்டானஸ் குளோரைட் ப்ளஸ் HCl கொடுப்பாங்க. ஸோ அப்படி சொன்னவங்க எங்கள் ஞாபகம் வந்தாலும் ஸ்டானஸ் குளோரைட் ப்ளஸ் HClனா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனில் ப்ராடக்ட் வந்து ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷனில் நம்ம ஒரு சைனைட் குரூப் எடுத்துப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தில் சைனைட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெத்தில் சைனைடை நம்ம இந்த ரியாக்ஷனோட யூஸ் பண்ணும்போது ஸ்டானஸ் குளோரைட் ப்ளஸ் HClோட ரியாக்ட் பண்ணும்போது இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிடக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதனால் நான் ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறேன். என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு டபுள் பாண்டுக்கு பதிலாக 2 ஹைட்ரஜன் குரூப் ஆட் ஆகும். CH3 CH டபுள் பாண்ட் NH. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் ப்ரெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைஸ் பண்ண அப்படின்னா H+H2O. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் H3O+ கூட எழுதிக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த O வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும், உங்களுக்கு வந்து CH3 CHOவாக ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்கே கூட H2 வந்து இது NH கூட சேர்ந்து அமோனியாவாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஏறிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அசிட்டால்டிஹைட். ஸோ ஃபைனலி உங்களுக்கு ஸ்டானஸ் குளோரைட் ப்ளஸ் HCl கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு அசிட்டால்டிஹைடாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியாக்ஷன்ஸை ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ரியாக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.